عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இங்குள்ள அகமதிகளில் பெரும்பாலார் பிறப்பு அகமதிகளாக இருப்பர், அல்லது அவர்களின் வீட்டில் அவர்கள் சின்னஞ்சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே அகமதியத் வந்திருக்கும். அவர்கள் அகமதிய சூழலில் பராமரிக்கப்பட்டிருந்தனர். அதிலும் பெரும்பாலார் பாகிஸ்தானியர். அவர்களுக்கு இந்த நாட்டில் வாழ்வதற்கான குடியுரிமை கிடைக்க காரணம், அவர்கள் இங்கு வந்து பாகிஸ்தானில் தமக்கு சுதந்திரமான முறையில் தமது மார்க்கத்திற்கு ஏற்ப, இஸ்லாமிய போதனைக்கு ஏற்ப வெளிப்படுத்தவும் அமல் செய்யவும் இயலவில்லை என்பதை வெளிப்படுத்தி இருந்ததாகும். நேரடியாக வழக்குகள் தொடரப்பட்டுள்ள சிலரும் இருக்கிறார்கள். ஆக இங்கு பெரும்பாலார் தங்குவதற்கான அனுமதி அல்லது அரசின் தயவு கிடைத்ததற்கு காரணம், நீங்கள் உங்களை அஹ்மதி என்று கூறுவதுதான். நீங்கள் அஹ்மதியாக இருப்பதாக அறிவிப்பது உங்கள் மீது சில பொறுப்புகளை சுமத்துகிறது. ஒருவர் தமது கல்வி அல்லது தொழில் திறமை காரணத்தால் இங்கு வந்து அவற்றை மேலும் வளர்த்து கொண்டிருந்தாலும் தம்மை அஹ்மதிய ஜமாத்துடன் தொடர்புபடுத்துபவர் அந்த பொறுப்பிலிருந்து விலகிவிட முடியாது. அதுபோன்று புதிதாக பையத் செய்தவர்கள் பையத் செய்யும் பொழுது அவர் ஜமாத்தில் இணைய காரணம், அவருக்கு ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய வாதங்களின் மீது ஒரு நிச்சய உறுதி உள்ளது. பையத் செய்த பிறகு அத்தகையவருக்கும் கூட பையத்தின் பொறுப்பை நிறைவேற்றுவது கடமையாகிறது. நாங்கள் பிறப்பு அகமதிகளை அல்லது பழைய அகமதிகளின் செயல்களை பார்த்துதான் இவ்வாறு செய்கிறோம் என்று கூறி அவரும் தனது பொறுப்பிலிருந்து விலகிவிட முடியாது. இக்காலத்தில் நமது தர்பியத்திற்கு ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய திருக்குர்ஆன் மற்றும் சுன்னத்து தொடர்பான விளக்கங்களையும் எழுத்துகளையும் படிப்பதும் அவசியமாகும். அவற்றை பார்ப்பதும் படிப்பதும் அவசியம். அவை ஒவ்வொரு மனிதர் முன்பும் இருக்கின்றன. ஆகவே எந்த மனிதருக்கும் தட்டி கழிக்க வழியில்லை. பழைய அகமதிகளுக்கு நான் கூறிக்கொள்வேன், உங்களது செயல் மாதிரிகளை பார்த்து எவருக்கேனும் தடுமாற்றம் ஏற்படும் என்றால் அந்த தவற்றில் இருந்து, பாபத்தில் இருந்து நிச்சயமாக நீங்களும் பங்கெடுப்பவர்கள் ஆவீர்கள். ஆகவே அல்லாஹ் தஆலா அருள் புரிந்துள்ள பழைய அகமதிகளின் முன்னோர்கள் அகமதிகளானர், அல்லது சின்னஞ்சிறு வயதிலேயே அவர்களுக்கு அகமதியத்து கிடைத்துவிட்டது.
அல்லாஹ்வுடைய அருள் மற்றும் பேருபகாரத்தில் இங்கு வந்து நல்ல நிலை ஏற்பட்டது, அதனை மறக்கக்கூடாது. ஜமாத்தின் உதவியின் கீழ்தான் இதெல்லாம் கிடைத்துள்ளது. அந்த உபகாரத்துக்கு நன்றி செலுத்தும் விதத்தில் அவர்கள் தமது வாழ்வில் அசாதாரணமான மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் குழந்தைகளுக்கும் ஜமாத்தில் இணைந்ததன் காரணத்தினால் கிடைத்த உபகாரங்கள் குறித்து கூறிக்கொண்டிருக்க வேண்டும். மேலும் அவர்களுக்கு என்ன பொறுப்புகள் உள்ளன என்பதையும், உங்கள் மூதாதையர் ஜமாத்தில் இணைந்து பையத் உடன்படிக்கை எடுத்தனர் என்றும், எவ்வாறு அதனை எப்போதும் முன்னிறுத்தி நிறைவேற்ற முயன்று கொண்டிருக்க வேண்டும் என்றும் கூற வேண்டும். இங்கு வந்து பொருளாதார மேம்பாடு கிடைத்துள்ளது, அதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவாறு நாம் நமது சந்ததிகளிடம் கூட இதனை தொடர செய்ய வேண்டும். குழந்தைகளிடம் கூற வேண்டும், நீங்கள் உங்கள் கல்வி தகுதிகளை மேம்படுத்துவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது, அதற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தியவாறு எப்போதும் ஜமாத் அமைப்புடன் உறுதியான தொடர்பு வைக்க வேண்டும். அஹ்மதிய ஹிலாஃபத்துடன் எப்போதும் பற்று, விசுவாச மற்றும் கட்டுப்படுதலுக்கான ஒரு தொடர்பை வைக்க வேண்டும். அதுபோன்று ஒவ்வொரு அஹ்மதியின் பணியாவது அவர் தம்மை அஹ்மதி என்று கூறிக்கொள்ளும் பொழுது எப்போதும் ஜமாத் அமைப்புடன் உறுதியான தொடர்பு வைப்பதும், அஹ்மதிய ஹிலாஃபத்துடன் பற்று, கட்டுப்படுதல் தொடர்பு வைப்பதும் அவர் மீது கடமையாகும். ஏனெனில் அவர் பையத் செய்யும் பொழுது இந்த உடன்படிக்கை தான் செய்திருந்தார். அல்லாஹின் அருளால் புதிதாக இணைபவர்களில், குறிப்பாக புதிதாக இணைபவர்களில் முழு உறுதியுடனும் அகப்பார்வையுடனும் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொண்டவர்கள் தமது பையத்து குறித்தும் பையத்து நிபந்தனை குறித்தும் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றனர். நிறைய பேர் எனக்கு கடிதமும் எழுதி கொண்டிருக்கின்றனர். ஆனால் பெரும்பாலார் பிறப்பு அகமதிகளாக இருப்பவர்கள் அல்லது பெற்றோர் சிறுவயதில் அகமதியத்தை ஒப்புக்கொண்டிருந்ததனால் அத்தகைய மக்கள் உலக விவகாரங்களில் அதிகம் மூழ்கிவிட்டனர். பொதுவாக அவர்கள் பையத்து உடன்படிக்கையை சிந்திப்பதும் இல்லை, பையத்து உடன்படிக்கையை விளங்கவும் இல்லை. அஹ்மதியத்தின் காரணத்தினால் கிடைத்துள்ள உபகாரங்களுக்காக இறைவனை நினைவு கூறுவதும் இல்லை. MTA மூலமாக எல்லா இடங்களிலும் பையத்தின் நடவடிக்கைகள் காட்டப்படுகின்றன, கேட்க வைக்கப்படுகின்றன. இருந்தும் கூட அதன் பக்கம் கவனம் செலுத்தி பையத்தின் உண்மையை புரிவதற்கு, அதன்படி அமல் செய்வதற்கு முயற்சி செய்வதில்லை. அதுபோன்று ஹிலாஃபத்துடன் உள்ள தொடர்பை எவ்வளவு செய்ய வேண்டுமோ அவ்வளவுக்கு வலுப்படுத்துவதும் இல்லை. அவற்றில் அகதி என்ற நுழைவுச் சீட்டுடன் வருபவர் மட்டுமல்ல, பல வகை அகமதிகள் உள்ளனர். அகதி என்ற நுழைவுச் சீட்டுடன் வருபவர்களை நான் கூற காரணம், எனக்கு முன்னால் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலார் அந்த அசைலமாக வந்தவர்களின் பிள்ளைகள்தான். அவர்களின் இன்றைய மேம்பாடு ஜமாத்தின் காரணத்தால் கிடைத்தது. அதுவன்றி அத்தகைய மக்கள் எல்லா இடத்திலும் எல்லா மட்டத்திலும் தான் இருக்கிறார்களே. அவர்கள் ஆய்வு செய்தால் அவர்கள் தாம் எங்கு நிற்கிறார்கள் என்பது அவர்களுக்கே புரியும். இப்போது நான் ஆய்வுக்காக ஒரே ஒரு பையத்து நிபந்தனையை முன்வைக்கிறேன். அதனை மேலோட்டமாக மட்டும் பார்க்காதீர்கள், மாறாக ஆழ்ந்து சிந்தியுங்கள், பிறகு பகுத்தாய்வு செய்யுங்கள். உங்கள் பகுப்பாய்வில் உங்கள் பதில் ஆம் என்று இருக்குமென்றால் நீங்கள் நற்பேறு பெற்றவர்கள். அத்தகையோர் இறை அருளை நெருங்குபவர்கள். பலகீனம் இருக்கிறது என்றால் சீர்திருத்த முயற்சி செய்யுங்கள். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் பையத்தினுடைய 10வது நிபந்தனையில் இவ்வாறு கூறுகிறார்கள். அந்த வாசகம்
இவ்வாறாகும். ஒருவர் இந்த எளியவனுடன் செய்துள்ள சகோதர உடன்படிக்கையில் அல்லாஹுக்காக உறுதியுடன் இறுதி மூச்சு வரை நிற்பார் என்றால் இந்த சகோதர உடன்படிக்கையின் உயர் தகுதி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் அதன் முன்மாதிரி எந்த உலகியல் தொடர்பிலும் உறவிலும் எல்லாவிதமான தொண்டிலும் எதுவும் அதனை விட உயர்வானதாக இருக்காது. இந்த வாசகம் நமக்கு ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் மீது சுயநல நோக்கமற்ற எல்லையற்ற அன்பும் தொடர்பும் வைப்பதற்கான பொறுப்பை சுமத்துகிறது. அன்னார் நம்மிடம் உறுதிமொழி வாங்குகிறார்கள். என்ன உறுதிமொழி வாங்குகிறார்கள்? அல்லாஹுக்காக என்னிடம் அன்பு, தொடர்பு, சகோதரத்துவத்தின் உயர் படித்தரத்தை நிலைநாட்டுங்கள். அன்னாரது ஒவ்வொரு நல்ல தீர்மானத்தையும் ஏற்றுக்கொள்வேன் என்று உறுதி கூறுவதாக உடன்படிக்கை செய்கிறேன். இறைவன் அவர்களை எந்த காரியங்களுக்காக நியமித்தானோ அந்த ஒவ்வொரு விஷயத்தையும், இஸ்லாமிய போதனையின் ஒளியில் வழங்கிய விஷயத்தையும் நான் ஒப்புக்கொள்வேன். இது வெறும் ஒப்புக்கொள்ளுதல் மட்டுமல்ல, அது முழுமையான கட்டுப்படுதல் ஆகாது. மாறாக இறுதி மூச்சு வரை அதில் நிலை நிற்பதற்கு முயற்சி செய்வேன், அமல் செய்வேன். இந்த தொடர்பும் அன்பும் உறவும் ஏற்பட்டால் அதன் படித்தரம் எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கும் என்றால் அதனை போன்றது உலகியல் தொடர்பிலும் உறவிலும் இருக்காது. ஒரு மனிதன் ஒருவரிடம் மாசற்ற தூய தொடர்பு கொள்ளாமல் அதை போன்ற ஒன்றை காட்டவும் முடியாது. மனிதன் ஒருவரது கருணையின் கீழ் வந்து அவரது கையில் தன்னை தந்து விடாதவரை அதுபோன்ற உதாரணத்தை காட்டவும் இயலாது. இந்த உடன்படிக்கையை உலகில் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த அளப்பரிய அன்பை ஒருவரிடம் காட்ட முடியும் என்றால் அது அன்னாரின் உண்மையான அடிமையிடம்தான் காட்ட முடியும். இந்த தகுதியைத்தான் நாம் நிலைநாட்ட முயற்சி செய்ய வேண்டும். ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாமுடைய பையத்தின் கீழ் வந்த பிறகு அன்னாரிடம் எத்தகைய தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் இக்கருத்தின் ஒளியில் தாமே ஆய்வு செய்ய முடியும். நம்மிடம் இந்த தகுதி இருக்கிறதா? அல்லது உலக விவகாரங்கள் நம் முன்னே வரும்பொழுது, உலகியல் நலன்கள் நம் முன் வரும்பொழுது நாம் இதனை மறந்து போகின்றோமா? உலகியல் தொடர்புகள், உலகியல் நோக்கங்கள், உலகின் அன்பு தொடர்புகள் கீழ்ப்படிதலின் மீது ஆதிக்கம் செலுத்தி விடுகின்றன. ஒரு மனிதன் எந்த ஒரு வேலையாவது தனது பயனுக்காக செய்யும் பொழுது, அல்லது அது அவன் விரும்புகிற வேலையாக இல்லாவிட்டால், சில வேலை என்பதனை விட பெரும்பாலான வேலைகளில் அத்தகைய பணிகளை மனிதன் பயத்தினால் செய்ய வேண்டி வருகிறது. நிர்பந்தம். செய்யாவிட்டால் கேள்வி கேட்கப்படும், தண்டனையும் கூட கிடைக்கலாம், அதற்காக செய்கிறான். அல்லது இன்னொன்று, அன்பு உணர்வுகளுக்காக ஒரு வேலையை செய்கிறான். மார்க்கத்தை பற்றிய சரியான புரிதலன் இருக்கும் என்றால் மார்க்க பணியை மாசற்ற பற்றுறுதி உணர்வுடனேயே செய்வார். ஆகவே ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் நம்மிடம் ஓர் எதிர்பார்ப்பை வைத்துள்ளார்கள். அன்னாரின் பையத்தின் கீழ் வந்து இந்த உணர்வை வளரச் செய்யுங்கள். இந்த கட்டுப்படுதல் உணர்வும் மாசற்ற தொடர்பும் உருவாகாத வரை என்னதான் போதனை செய்யப்பட்டாலும் அதற்கு எந்த தாக்கமும் ஏற்படாது.
அதன்படி அமல் செய்வதற்கு முயற்சியும் செய்யப்படாது. போதனைப்படி அமல் செய்ய வேண்டுமென்றால், அந்த விஷயங்களை அமல்படுத்த வேண்டுமென்றால், பையத் உடன்படிக்கையை பேண வேண்டுமென்றால், உங்கள் கட்டுப்படுதல், மாசற்ற தொடர்பு இவற்றை வளர்ப்பதும் அவசியமாகும். ஹதரத் மஸீமது அலைஹிஸ்ஸலாம் கூறிய ஒரு விஷயம் குர்ஆனுக்கும் சுன்னத்துக்கும் மாற்றமாக இருக்கும் என்று ஓர் அஹ்மதி கற்பனை செய்ய முடியுமா? நிச்சயமாக முடியாது. முடியாதென்றால் பிறகு ஒரு அஹ்மதி விளங்க வேண்டும். நல்ல விஷயங்களில் கட்டுப்படுதல் என்பதன் பொருள் அன்பு மற்றும் மாசின்மையை உச்ச நிலைக்கு எடுத்துச் சென்று முழுமையாக கட்டுப்படுதல் ஆகும். எவருக்காவது கட்டுப்படும் பொழுது அவரது ஒவ்வொரு கட்டளையை தேடும் ஆர்வமும் ஏற்பட வேண்டும். அப்போதுதான் முழுமையான முறையில் கட்டுப்பட முடியும். எனவே நம்மீது கடமையாவது, ஹதரத் மஸீமது அலைஹிஸ்ஸலாம் நம்மிடம் என்ன எதிர்பார்ப்பை வைத்துள்ளார்களோ, என்ன கட்டளையிட்டுள்ளார்களோ அதனை தேட வேண்டும். அதன்படி அமல் செய்ய முயற்சி செய்ய வேண்டும். அதுவன்றி நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒப்புக்கொள்கிறோம் என்பது வெற்றுவாதமாகும். என்ன விஷயங்கள் உள்ளனவென்றே தெரியாத போது ஒப்புக்கொள்ளுதல் என்றால் என்ன பொருள்? எதற்கு கட்டுப்படுவது? எதனை நம்பப்படுகிறது? ஆகவே அஹ்மதியாக இருப்பதற்கு ஒரு நிபந்தனை அறிவை மேம்படுத்துவது, அல்லாஹுக்காக தொடர்பை ஏற்படுத்துதல், அல்லாஹுவின் திருப்தியை பெறுவதற்காக அதனை வளர்ச்சியடைய செய்தல், மாசற்ற முறையில் வாழ்க்கையை அதற்கேற்ப அமைத்தல். ஹதரத் மஸீமது அலைஹிஸ்ஸலாம் ஜமாத்திற்கு என்ன போதனை செய்தார்களோ, என்ன எதிர்பார்ப்புகளை கொண்டிருந்தார்களோ அவற்றை அன்னாரின் பல்வேறு நூல்கள் வழிகாட்டல்களில் காணப்படுகின்றன. அவற்றில் ஒரு சிலவற்றை உங்கள் முன் வைக்கின்றேன். ஹதரத் மஸீமது அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், நமது ஜமாத் வெறும் சொல்லளவில் நின்றுவிடக்கூடாது, வெளிப்படையான பேச்சாக மட்டும் இருக்கக்கூடாது. மாறாக பையத்தின் உண்மையான விருப்பத்தை நிறைவேற்றுபவராக இருக்க வேண்டும். உண்மையான விருப்பம் என்ன? உட்புற மாற்றத்தை உருவாக்குதல். வெறும் மார்க்க சட்டங்களால் இறைவனை திருப்தி அடைய செய்திட இயலாது. உட்புற மாற்றம் இல்லை என்றால் உங்களுக்கும் பிறருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அன்னார் கூறுகிறார்கள், உங்களில் ஒவ்வொருவரும் இந்த பாரத்தை எடுக்க வேண்டும், தமது வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். வெறுமே கொள்கை அளவில் உங்களை சரிபடுத்துவதனால், பையத்து செய்வதனால், ஹதரத் மஸீமது அலைஹிஸ்ஸலாமுடைய உண்மையை ஒப்புக்கொள்வது மற்றும் மார்க்க விவகாரங்களில் பிறரின் வாயை அடைப்பதனால் உங்களுக்கு எந்த சிறப்பும் ஏற்பட்டு விடாது. செயல் ரீதியான மாற்றம் இல்லையெனில், அமலின் நிலை மேம்படவில்லை என்றால் எவ்வித பலனும் இல்லை. அன்னார் கூறுகிறார்கள், உங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்த உழையுங்கள், முயற்சி செய்யுங்கள், தொழுகையில் துஆ கேளுங்கள், தான தர்மங்கள் மற்றும் பிற செயல்கள் மூலம் வல்லதீன ஜாஹது ஃபீனாவில் இணையுங்கள். வல்லதீன ஜாஹது ஃபீனா என்ன? அல்லாஹ் கூறுகின்றான், எவர் நமது வழியில் முயற்சி செய்வார்களோ அவர்களுக்கு என்ன ஏற்படுகிறது? லநஹ்தியன்னஹும் சுபலனா, நிச்சயமாக நாம் நம்பக்கம் வழிகாட்டுவோம். இதனை ஓரிடத்தில் மேலும் தெளிவுபடுத்தியவாறு அன்னார் கூறுகிறார்கள், ஒருவர் மிகவும் அலட்சியமாக இருந்துவிட்டு அல்லாஹ்வின் அருளில் இருந்து பயன் பெற்று விடலாம் என்று எப்படி இருக்க முடியும்? கூறினார்கள், சோம்பேறித்தனம் காட்டக்கூடியவர் எவ்வாறு இறை அருளில் இருந்து பலன் பெற முடியும்?
ஒரு மனிதர் தமது எல்லா அறிவு, எல்லா அழுத்தம், எல்லா தூய்மையுடனும் அவனை தேடுகிறார். அன்னார் கூறுகின்றார்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், என் பின்னால் வாருங்கள், என்னுடன் கட்டுப்படுதலுடைய தொடர்பு கொள்ளுங்கள். அல்லாஹ்வை தேடுவதற்கான வழியை நான் உங்களுக்கு தருவதற்காகவும், எவ்வாறு நீங்கள் அல்லாஹ்வை பெறுவது என்று கூறுவதற்காகவும், அல்லாஹ்வின் அருளில் இருந்து எவ்வாறு பயன் அடைவது என்று நான் உங்களுக்கு சொல்லித் தருவதற்காகவும் செய்யுங்கள். உங்கள் தொழுகைகளை குறித்த நேரத்தில் சரியான முறையில் நிறைவேற்றுபவராகுங்கள். இறைவனது அன்பை ஈர்ப்பதற்காக சதகா ஹைராத்தில் கவனம் செலுத்துங்கள். உங்களது தொடர்பு, கட்டுப்படுதலின் உறவு ஆகியவை அல்லாஹ்வுடனான தொடர்பை அதிகமாக்குகிறது. அன்னார் ஓரிடத்தில் இவ்வாறு அறவுரை கூறுகிறார்கள், நீங்கள் இரு விஷயங்களை கவனத்தில் கொள்ளுங்கள். முதல் விஷயம், நீங்கள் உண்மையான முஸ்லிமுக்கான முன்மாதிரியை காட்டுங்கள். இரண்டாவது, இஸ்லாத்தின் பெருமையையும் முழுமையையும் உலகில் பரப்புங்கள். தப்லீக் செய்யுங்கள், தூது செய்தியை கொண்டு சேருங்கள். உங்கள் அறிவு பலகீனப்படும் போது நமது அமலின் நிலை கவலைக்குரியதாக இருக்கும் என்றால் நாம் உண்மையான முஸ்லிமின் எந்த முன்மாதிரியை காட்டிவிட முடியும்? நாம் இஸ்லாத்தின் தூது செய்தி மற்றும் அதன் முழுமையை உலகத்திற்கு எவ்வாறு கூறுவோம், பரப்புவோம்? பிறகு ஓரிடத்தில் கூறுகிறார்கள், நமது ஜமாத் இந்த கவலையை முழு உலக கவலையோடு அதிகமாக கொள்ளக்கூடாது. தக்வா இருக்கிறதா இல்லையா, இதுவே மிகப்பெரிய கவலையாக இருக்க வேண்டும். ஆகவே இதற்காக பெரும் விளக்கம் தேவையில்லை. ஒவ்வொருவரும் சுயம் ஆய்வு செய்திட வேண்டும். உலகத்தின் கவலை அவர்களிடம் அதிகம் இருக்கிறதா? மார்க்கத்தின் மேம்பாடு குறித்த கவலை இருக்கிறதா? அல்லது தன்னையும் தனது சந்ததிகளையும் பற்றி மட்டும்தான் அவர்கள் கவலைப்படுகிறார்களா? அல்லது அதுவும் இல்லையா? இறைவனது பயம், இறை திருப்தியை பெறுவதில் கவனம் இருக்கிறதா இல்லையா? உலகியல் விவகாரங்கள் வரும்பொழுது இறை திருப்தி பின்னுக்கு தள்ளப்பட்டு விடுகிறதா என்பதையும் பார்க்க வேண்டும். அன்னார் ஓரிடத்தில் கூறுகிறார்கள், அன்றாட வாழ்விலும் அனுமதியற்ற கோபம், சினம் இவற்றிலிருந்து விலகுவதும் தக்வாவின் ஒரு கிளையாகும். சின்னஞ்சிறு விஷயத்துக்கெல்லாம் கோபப்பட்டு விடுபவர் சுயம் தன்னை தானே ஆய்வு செய்யட்டும். அவர்களும் தக்வாவை விட்டு தூரம் போய்விடுகின்றனர். நான் சில போதனைகள் உங்களுக்கு முன் வைத்துள்ளேன். இவை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு வழங்கியவை. இவற்றை நாம் ஆய்வு செய்தால் அன்னார் மீது உள்ள அன்பையும் தொடர்பையும் இவை அதிகமாக்குகின்றன. எவ்வாறு எத்துணை வேதனையுடன் அன்னாருக்கு நமது உலகம் மற்றும் இறுதி நிலை குறித்த கவலை இருந்தது. ஒரு தந்தையை விட அதிகமாக அன்னார் நம்மீது கவலை கொண்டிருந்தார்கள். ஒரு தாயை விட அதிகமாக அன்னார் நமக்காக நிம்மதி இழந்தார்கள். மீண்டும் மீண்டும் நமக்கு போதனை செய்கிறார்கள். எவ்வாறேனும் நம்மை தவறான பாதையை விட்டு அகற்றி இறைவனது திருப்தியின் வழியில் நம்மை செலுத்துவதற்காக இதனை செய்தார்கள். இந்த கவலை மற்றும் நேசத்தின் வெளிப்பாட்டிற்கு பிறகு அஹ்மதி என்று கூறிக்கொள்கின்ற ஒருவர் அன்னாருடன் தொடர்பு மற்றும் கட்டுப்படுதலின் உயர் முன்மாதிரியை காட்டி தமது உலகையும் முடிவையும் நல்லதாக்கிக் கொள்வதை தவிர
அதனை தவிர்க்க வேறு ஒரு காரணமும் இல்லை. பிறகு அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு ஹிலாஃபத் அமைப்பை நம்முடன் நிலைநாட்டியுள்ளான். ஹிலாஃபத் அமைப்பும் கூட அதே பணியைத்தான் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாமிடம் இறைவன் சுமத்தி இருந்த அதே பணியைத்தான் மேலே கொண்டு செல்ல வேண்டியுள்ளது. இந்த அடிப்படையில் ஹிலாஃபத்துடன் கட்டுப்படுதல் மற்றும் பற்று விசுவாச தொடர்பை இணைத்துக் கொண்டே நாம் நமது லட்சியங்களை அடைய முடியும். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறியவையாகிய உண்மையான முஸ்லிம்களின் முன்மாதிரியை காட்டுவது மற்றும் இஸ்லாத்தின் தூதை உலகில் பரப்புவது ஆகியவற்றை நாம் செய்ய வேண்டியுள்ளது. காலத்தின் ஹலீஃபாவின் கையிலும் ஒவ்வொரு அஹ்மதியும் பையத் உடன்படிக்கை செய்துள்ளார். அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதும் அவசியமாகும். அதற்காக ஹிலாஃபத்தின் தரப்பிலிருந்து என்னென்ன வழிகாட்டல்கள் வருகின்றனவோ, என்னென்ன போதனைகள் செய்யப்படுகின்றனவோ, என்ன புரோகிராம்கள் தரப்படுகின்றனவோ அவற்றின்படி அமல் செய்வது கொண்டே அந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற முடியும். பையத்தின் போது ஒவ்வொரு அஹ்மதியும் ஓர் உறுதிமொழி எடுக்கிறார். பையத்தின் நிபந்தனைகளை தாம் நிறைவேற்றுவார் என்றும் காலத்தின் ஹலீஃபா எடுக்கின்ற நல்ல தீர்மானங்களை பேணுவார் என்றும் உறுதிமொழி எடுக்கின்றார். நான் ஏற்கனவே கூறியது போன்று காலத்தின் ஹலீஃபாவின் வேலையும் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வேலைதான். அன்னாரின் போதனைகளை மேற்கொண்டு பரப்புவதும் இஸ்லாத்தின் தூதை உலகின் மூலை முடுக்களில் பரப்புவதும் ஆகும். எனவே ஒவ்வொரு அஹ்மதியும் இந்த சிந்தனையுடன் தம்மை உருவாக்கும் பொழுது கட்டுப்படுதலின் தரம் நிலைநாட்டப்படும். அப்போதுதான் ஜமாத்தின் ஒருமைப்பாடு நிலைபெறும். அப்போதுதான் தப்லீகின் களம் திறக்கும். ஒவ்வொருவரும் தமக்கு ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாமுடன் தொடர்பும் உறுதியான கொள்கை பிடிப்பும் உள்ளது என்றும் தான் அன்னாருக்கு கட்டுப்படுவதாகவும் கூறிக்கொண்டவாறு தமது வழியை தாமே நிர்ணயம் செய்து கொண்டு விட்டால் பிறகு ஒருபோதும் முன்னேற்றம் ஏற்பட முடியாது. அஹ்மதியா ஜமாத்தின் அழகும் அதில்தான் இருக்கிறது. அதில்தான் கிலாபத் அமைப்பும் நிலைநாட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அஹ்மதிக்கும் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய தொடர்பின் காரணம் அன்னார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மையான அடியார் என்பதனால்தான். இந்த தொடர்பை தொடர்ந்து கிலாபத்தின் மீது வைப்பதும் அவசியமாகும். நேற்று முன்தினம் அல்மேரியில் மஸ்ஜிதின் அடிக்கல் நாட்டப்பட்டது. நான் அங்கு பள்ளிவாசல் தொடர்பாக சுருக்கமாக உரையாற்றினேன். இஸ்லாத்தின் போதனை, மஸ்ஜிதின் முக்கியத்துவம், அஹ்மதிகளின் பொறுப்புகள் பற்றி கூறினேன். உடனே அங்கிருந்த உள்ளூர் பெண் விருந்தினர் ஒருவர் ஒரு கருத்தை வெளிப்படுத்தினார். ஹலீஃபாவுடைய பேச்சு நன்றாகத்தான் இருக்கின்றது. இங்கு வாழக்கூடிய அஹ்மதிகள் எந்த அளவுக்கு அதனை கடைபிடிக்கிறார்கள் என்றும் அமைதி, அன்பு, நேசத்தின் சூழலை மேற்கொள்கிறார்கள் என்றும் நான் பார்க்கிறேன் என்றார். எனவே மக்களின் பார்வை உங்கள் மீது இருக்கிறது. எனவே உங்களுடைய நிலைமைகளை ஆய்வு செய்து பார்ப்பது அவசியமாகும். மக்கள் ஹிலாஃபத்தின் அடிப்படையில் உங்களை கண்டிப்பாக நோட்டமிடுவார்கள். எனவே பையத்து உடன்படிக்கை மட்டும் போதுமானதல்ல, சீர்திருத்துவதற்காகவும் பிரச்சாரத்திற்காகவும் செயல் அவசியமாகும். எல்லா மட்டத்திலும் எல்லா இடத்திலும் ஒருமைப்பாட்டை நிலைநாட்டுவதற்கும் ஒரு கையில் உட்காருவதற்கும் எழுவதற்கும்
ஹிலாஃபத்திற்கு கட்டுப்படுதலுக்கும் மிக மிக தேவை இருக்கிறது. இக்காலத்து அகமதிகள் நற்பேறு பெற்றவர்கள். இங்கு அல்லாஹ் தாலா புதிய வசதிகளையும் கண்டுபிடிப்புகளையும் வழங்கியுள்ளான். அதே வேளையில் அவற்றை அகமதிகளுக்கும் வழங்கியுள்ளான். மார்க்கத்தை பரப்புவதற்காக ஜமாத்திற்கும் கூட இந்த வசதிகளை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். டிவி, இன்டர்நெட், வெப்சைட்ஸ் போன்றவற்றில் ஹஜ்ரத் மஸீமது அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தைகள் உள்ளன. எப்போது தேவையோ சென்றடைய முடியும். பல்வேறு பெரிய மொழிகளில் பார்க்கவும் கேட்கவும் முடிகிற வேளையில் காலத்தின் ஹலீஃபாவின் ஹுத்பாக்களையும் படிக்கவும் கேட்கவும் முடிகிறது. குர்ஆன், ஹதீஸ், ஹஜ்ரத் மஸீமது அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தைகள் அடங்கியதாகவே அவை இருக்கின்றன. இவற்றை அடிப்படையாக கொண்டவையாகவே அவை உள்ளன. உலகில் இன்று அவை MTM மூலமாக எல்லா இடங்களுக்கும் சென்று சேர்கின்றன. அவை ஜமாத்தின் ஒருமைப்பாட்டிற்கு ஒரு புதிய கோணத்தை வழங்கியிருக்கின்றன. எனவே ஒவ்வொருவரும் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் MTA-உடன் தனக்கு ஒரு தொடர்பை இணைக்க வேண்டும். அதன் ஒருமைப்பாட்டின் ஒரு பகுதியாக ஆகுங்கள். ஒவ்வொரு வாரமும் குறைந்தபட்சம் ஹுத்பா கேட்பதற்கு குறிப்பாக கவனம் செலுத்துங்கள். ஒவ்வொரு வீடும் தமது வீட்டை ஆய்வு செய்ய வேண்டும். வீட்டின் ஒவ்வொருவரும் கேட்டார்களா? மனைவி கேட்டு கணவன் கேட்கவில்லை என்றால் பயனில்லை. தந்தை கேட்கிறார், தாயும் பிள்ளைகளும் கேட்கவில்லை என்றால் அப்போதும் பயனில்லை. இந்த ஏற்பாடு ஒரு ஒருமைப்பாட்டை உருவாக்குவதற்காகவும் இதனை அல்லாஹ் ஏற்பாடு செய்து தந்திருக்கின்றான். இதன் மூலம் ஒரே நேரத்தில் காலத்தின் ஹலீஃபாவின் குரல் ஒவ்வொரு மூலை முடுக்குக்கும் சென்று சேர்ந்து விடுகிறது. அதில் பங்கு பெறுவது ஒவ்வொரு அஹ்மதிக்கும் தேவையாகும். அதன் பக்கம் கவனம் செலுத்துங்கள். என்ன கூறப்படுகிறது என்றே தெரியவில்லை என்றால் பிறகு கட்டுப்படுதல் எவ்வாறு ஏற்படும்? விஷயங்களை கேட்கும் போதுதான் கட்டுப்படுவதற்கு தகுதியானவர்களாவோம். எனவே கட்டுப்பட வேண்டிய விஷயங்களை தேடுங்கள். அதுவன்றி வெற்றுவாதமாகும், வெளிப்படையான பிரகடனமாகிவிடும். இஸ்திமாவில் எழுந்து நின்று அல்லது பையத்தின் வேளையில் தாங்கள் என்னென்ன நல்ல தீர்மானங்கள் எடுப்பீர்களோ அதனை கடைபிடிப்பதை அவசியமானதாக கருதுவேன் என்றும் பிரகடனம் செய்கிறோம். பெண்களும் பிரகடனம் செய்கிறார்கள். அல்லது அஹ்மதியா ஹிலாஃபத்தை வலுப்படுத்த நாங்கள் முயற்சி செய்து வருவோம் என்று கூறப்படுவதெல்லாம் வெற்று பிரகடனம் ஆகிவிடுகிறது. ஒவ்வொரு வீடும் இதன் பக்கம் கவனம் செலுத்துமாறு அல்லாஹ் செய்வானாக. மேலும் அல்லாஹ் தஆலா நமது தர்பியத்திற்காக என்னென்ன வாய்ப்புகளை உருவாக்கி தந்துள்ளானோ அதிலிருந்து முழுமையாக பயனடையுமாறு செய்வானாக. தர்பியத்தில் மட்டுமல்ல, இஸ்லாத்தின் தூது செய்தியை பரப்புவதிலும் இது பெரும் பங்கு வகிக்கிறது. ஏதாவது காரணத்தினால் லைவாக கேட்க முடியாத போது ரெக்கார்டிங்கில் கேட்கலாம். இன்டர்நெட்டிலும் உள்ளது. பல புரோகிராம்களும் ஹுத்பாக்களும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளும் உள்ளன. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ்ரத் மஸீமது அலைஹிஸ்ஸலாமுடன் குறிப்பான தொடர்பு ஏற்படுத்துகிற வேளையில் அன்னாருக்கு பிறகு தொடர்கின்ற ஹிலாஃபத் அமைப்புடனும் உறுதியான தொடர்பு ஏற்படுமாறும் கட்டுப்படுதலின் முழுமையான முன்மாதிரி காட்டுபவர்களாகவும் ஆகும் வாய்ப்பு தருவானாக. அந்த தொடர்பும் கட்டுப்படுதலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸுக்கு ஏற்ப அது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டுப்படுதலின் வழியாக கடந்து இறைவனுக்கு கட்டுப்படுபவராகவும் அவனது திருப்தியை பெறுபவராகவும் மாற்றுகிறது. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அதற்கு வாய்ப்பு தருவானாக. தொழுகைக்கு பிறகு நான் ஒரு காயிப் ஜனாசா தொழுகை நடத்துவேன். அது நமது இயக்கத்தின் முரப்பி ஹாஃபிஸ் முகமது இக்பால் வடாயிச் சாப் உடையது.
அக்டோபர் 2ஆம் தேதி ஒரு விபத்தில் தமது 49ஆம் வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அக்டோபர் 2ஆம் தேதி அன்று தனியாக தனது சிறிய தந்தையாரை சந்திப்பதற்காக தனது சொந்த ஊரான சுக்னோ பன்யாருக்கு காரில் சென்று கொண்டிருந்தார். குல்வாலுக்கு அருகில் ரயில்வே தடத்தில் கிராஸ் செய்யும் போது ட்ரெயின் வந்தது. ஒருவேளை அவர் பார்க்கவில்லை போலும். ட்ரெயின் காரின் மேல் மோதியது. காரின் இருக்கைகள் உடைந்தன. வெளிப்படையில் ஒரு காயமும் இல்லை. போலீஸ் வந்தது. போலீஸ் ஆம்புலன்ஸை வரவழைத்தது. அதில் அமர்த்தப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர். மருத்துவமனைக்கு சென்று உயிரை காப்பாற்ற முடியவில்லை. ஹாஃபிஸ் முகமது இக்பால் சாபுடைய பாட்டனார் சௌத்ரி ஃபசுல் அகமது சாப் ஆவார். அவருடைய முப்பாட்டனார் ஹஜரத் மசீமது அலி இஸ்லாமுடைய சஹாபியாக இருந்தார். அவர் பேர் சௌத்ரி அல்லா பக்ஷ் சாப். 1901 இவரது முப்பாட்டனார் பையத் செய்திருந்தார். ஹஜரத் மசீமது அலி இஸ்லாம் இவரது முப்பாட்டனாரின் பெயரான ரசூல் பக்ஷ் என்பதை அல்லாஹ் பக்ஷ் என்று மாற்றி வைத்தார்கள். இவரது தந்தையான சௌத்ரி முகமது ஜஃபருல்லா உடாய் சாபும் கூட ஓய்வு பெற்ற பிறகு ஜமாத்திற்கு வாழ்வை அர்ப்பணித்து பல்வேறு ஜமாத் அலுவலகங்களில் நீண்ட காலம் ரப்வாவில் பணி செய்திருக்கிறார். ஹாஃபிஸ் முரப்பி சாப் தமது தொடக்க கல்வியை ரப்வாவில் படித்தார். அதற்கு பிறகு திருக்குர்ஆன் மனனம் செய்தார். அதன் பிறகு பள்ளி படிப்பு, அதன் பிறகு ஜாமியா அஹ்மதியா ரப்வாவில் படித்தார். இது தவிர உருதுவிலும் ஃபாசில், அரபியிலும் ஃபாசில் பட்டம் பெற்றார். பாகிஸ்தானில் பல்வேறு இடங்களில் நியமிக்கப்பட்டிருந்தார். இப்போது செக்ரட்டரி கஃபாலத்து யதாமா, அதாவது அனாதை பராமரிக்கும் பணியையும் செய்து கொண்டிருந்தார். இவருக்கு 5 பிள்ளைகள், 3 மகள்களுக்கு திருமணமாகிவிட்டது. மற்ற இருவர் 17 வயது மற்றும் 10 வயது. இவரது சகோதரர் கண்ணியத்திற்குரிய தாஹிர் மஹதி இம்தியாஸ் சாஹிப்பும் கூட இயக்கத்தின் முரப்பி ஆவார். இப்போது இவர் ஜியாவுல் இஸ்லாம் பிரஸ் ரப்வாவினுடைய மேனேஜர். ஆனால் இப்போது அல் ஃபசலுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதற்காக வழக்கும் தொடரப்பட்டிருக்கிறது. அதற்காக நீண்ட காலமாக அவர் சிறையில் இருக்கிறார். அல்லாஹ் தாலா அவருடைய விடுதலைக்கு ஏற்பாடு செய்வானாக. நீதிமன்றங்கள் மிகவும் கோழைகளாக இருப்பதால் நீதிபதி முதலில் ஜாமீன் அளித்தவர் பிறகு மௌலவிகளுக்கு பயந்து அதனை ரத்து செய்துவிட்டார். அவருக்கு நீதி கிடைக்கவும் அல்லாஹ் ஏற்பாடு செய்வானாக. அபாவி அகமதிகள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தாலா கூடிய விரைவில் அவர்கள் விடுதலை ஆவதற்கு ஏற்பாடு செய்வானாக. சாதுல்லாபூர் ஜமாத்தினுடைய தலைவரான மஹ்மூது அஹ்மது ராஜேச்சி கூறுகிறார்கள், 2003 சாதுல்லாபூரில் ஜமாத் நிலைமை மிகவும் பாதிக்கப்பட்ட போது இந்த ஹாஃபிஸ் இக்பால் சாபுக்கு முரப்பியாக அங்கு போஸ்டிங் ஆனது. அவர் அங்கு அஹ்மதி அல்லாத எதிரிகளுடன் தொடர்பை வளர்த்து கொண்டார். அதன் காரணத்தினால் அவர்கள் எதிர்ப்பிலிருந்து பின்வாங்கினர் என்பது மட்டுமல்ல, ஒரு பெரிய எதிரி அவர் தலைவராகவும் இருந்தார். அஹ்மதியத்தை எதிர்த்ததற்காக மன்னிப்பு கேட்டார். இந்த அடிப்படையில் அவர் நல்ல தொடர்புகளை வைப்போரும் தொடர்புகளை அதிகப்படுத்துபவரும் ஆவார். பாகிஸ்தானில் இன்னொரு விஷயம், முல்லாக்களின் மீது கொண்ட பயத்தால், மௌலைகள் மீது கொண்ட பயத்தினால் பெரும்பகுதி மக்கள் அஹ்மதியத்தை விரும்பினாலும் கூட அல்லது அவதூறு பரப்புவதை தவறு என்று குறைந்தபட்சம் சொல்பவர்களாக இருந்தாலும் கூட அதனை திறந்து கூறிவிட முடியாது. ஆனாலும் கூட அல்லாஹ் தஆலா சில சின்னஞ்சிறு பகுதிகளில் இது போன்ற நிலைமையை உருவாக்கி விடுகின்றான். அங்கு மக்கள் வெளிப்படையாக கூறவும் செய்கின்றனர். அவர் எந்த அலுவலகத்தில் பணி செய்தாரோ அங்குள்ள ஒரு ஊழியர் மஜீத் சாஹிப்
கூறுகிறார், ஹாஃபிஸ் சாப் எங்கெல்லாம் இயக்கத்தின் முரப்பியாக இருந்தாரோ அங்குள்ள மக்களுடன் வஃபாத் வரை தொடர்புடன் இருந்தார். மக்கள் அவரை சந்திப்பதற்காக வந்து கொண்டும் சந்தித்து கொண்டும் இருந்தனர். அவர்களுக்கு உதவியும் செய்தனர். அவரது பெரும் சிறப்பு ஒன்று தலைமையகத்தின் பணம் சரியான இடத்தில் செலவாக வேண்டும் என்ற முயற்சி செய்பவராக இருந்தார். விதவைகளுக்காக வீடுகள் கட்டுவதற்கு முடிந்த அளவு முயற்சி செய்தார்கள். குறைந்த செலவில் நடைபெற வேண்டும், கட்டிடம் அமைய வேண்டும் என்று முயன்றார். சில வேளைகளில் கட்டட வேலை நடக்கும் இடத்திற்கு சென்றால் பணி செய்பவர்களுடன் தாமும் சென்று கலந்து கொள்வார் என்று கூறுகின்றனர். லண்டனில் ரஷ்யன் டெஸ்கில் ஹாலித் சாப் கூறுகிறார், இவர் அவருடைய வகுப்பு தோழராம். இவர் மிகவும் விருந்தோம்பல் செய்பவரும் மாசற்ற பண்பாளருமாக இருந்தார். கூறுகிறார், எனது அனுபவத்தில் கண்ட ஒரு சிறப்பு குணம் இவரிடம் என்னவென்றால், இவருடைய தப்லீகில் நல்ல ஆர்வமும் ஒரு பிடிப்பும் இருந்தது. சாதுல்லாபூரில் அல்லது சாதிகாபாதில் அநேகமாக இவர் பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு ருஷ்யன் கம்பெனி ஏதோ ஒரு ப்ராஜெக்டை எடுத்து பணி செய்து கொண்டிருந்தது. இவர் ரஷ்யன் மொழி அறிந்திருக்காவிட்டாலும் கூட இவர் அம்மக்களிடம் தப்லீக் செய்து வந்தார். ஹாலித் சாப் ரஷ்யாவில் இருந்ததினால் ரஷ்ய மொழி அறிந்திருந்தார். அவர் பாகிஸ்தான் செல்லும் பொழுது அவரை பின்தொடர்ந்து சில வார்த்தைகளை இவர் கற்றுக்கொண்டார் தப்லீக் செய்வதற்காக. தாமும் இவர் ரஷ்ய சொற்களை உருது எழுத்தில் எழுதி வைத்திருந்தார். இந்த அளவுக்கு இவருக்கு தப்லீகில் ஆர்வம் இருந்தது. அல்லாஹ் தஆலா எல்லா முரப்பிகளுக்கும் தப்லீகிற்கான புதிய புதிய வழிகளை சூழ்நிலைக்கு ஏற்பவும் நிலைமைகளுக்கு ஏற்பவும் தேடுவதற்கு முயற்சி செய்வதற்கான வாய்ப்பை வழங்குவானாக. அல்லாஹ் தஆலா மர்ஹூம் ஹாஃபிஸ் சாபுடன் மன்னிப்பு நடவடிக்கை மேற்கொள்வானாக. அவரது தகுதிகளை உயர்த்துவானாக. இவரது மனைவி மக்களுக்கு பொறுமையையும் தைரியத்தையும் வழங்குவானாக. இவரது நன்மைகளை தாமும் கடைபிடிக்க வாய்ப்பு வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.